பேசலாம். திரு அருணன், இங்க கூட்டணி விவகாரங்கள்ல அதிமுக ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்துக்கள் அப்படின்னு முதலமைச்சர் சொல்வது என்பது தொடர்ந்து அதிமுகவை சீண்டக்கூடிய ஒன்றா பார்க்க வேண்டியிருக்கா? அதுக்கு முன்பு ஒரு ரெண்டு பாயிண்ட் பாஜக நண்பருக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, ஐயா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் போராடலைன்னா மக்கள் அவங்கள ஒதுக்கி தள்ளிடுவாங்கன்னு சொல்லி ரொம்ப அக்கறையாக எங்கள் மீது பேசினாரு. நான் எப்படி எல்லாம் போராடிட்டு இருக்கோம்னு பாலவேல் நீங்களும் சொன்னீங்க, அதுக்குள்ள கூட போகல. நான் என்ன கேட்கிறேன், பாஜகனா தமிழ்நாடு பாஜக கட்சின்னு ஒரு கட்சி இருக்குல்ல, அந்த கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன போராடி என்ன வாங்கி கொடுத்துரு, போராட கூட வேணாம் ஐயா, ஒன்றியத்துல வாதாடி 2000 நீங்க பேச பண்ண தலையில கொஞ்சம் அமைதியா, நான் எதுவும் இதா பேச மாட்டேன், பதில் மட்டும் தான் கொடுப்பேன். 2150 இருங்க ஐயா, எல்லா போராட்டத்தையும் நாங்க தான் செஞ்சிருக்கோம். முடிச்சிட்டு தங்கவரங்க இனிப்புல கொள்முதல் பண்றதா இருக்கலாம், மின்சார கொள்முதலா இருக்கலாம், எல்லாத்தையும் போராட்டத்தையும் கொத்து கட்டணம் மின்சார கட்டணம் எல்லாத்துக்கும் போராடு பாஜக. ஓகே இருங்க ஐயா, ஐயா இருங்க, அப்புறம் பேசுங்க. 2152 கோடி மட்டுமல்ல 5000 கோடி ரூபாய் நீங்க இந்த புதிய கல்விக் கொள்கை ஏற்காததுனால என்று எவ்வளவு தடித்தனமாக எவ்வளவு திமிர்த்தனமாக இந்த பாஜக ஒன்றிய அமைச்சர் பேசினாரு. ஐயா அப்படி பேசக்கூடாது, மொழி கொள்கை வேறு கல்விக் கொள்கை வேறு, இது கட்டமைப்பு வசதி. ஆகவே 5000 கோடி ரூபாயை அந்த 2152 கோடி ரூபாயை உடனே விடுவிக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை உங்களுடைய அண்ணாமலை பேசியதுண்டா? நீங்களாக தமிழ்நாட்டு மக்களுக்காக இருக்கீங்க. இன்னும் பெரிய விமானம் இல்ல இருங்க ஐயா, கையில இருந்த ஏர் இந்தியா விமான சேவைய அந்த விமானங்களை பூரா டாடாவுக்கு அடிமாட்டு விலையில வித்த தேச துரோகிகள் நீங்க. நீங்க இங்க பேசுறீங்க, ரொம்ப கடுமையான விமர்சனம் வைக்கிறீங்க. ஆமா நான் சொல்றேன், நாட்டுக்கு விரோதமான கட்சி, நாட்டு மக்கள் எதிரான கட்சி, வரதராஜன் முடிக்கிட்டு பேச அதிமுக காருக்கு வர்றேன். நான் ரொம்ப கூர்ந்து கவனிச்சேன், அக்னீஸ்வரன் எப்பவுமே பதில் எல்லாம் சொல்லுவாரு அவர் பாணியில. பொன்ராஜ் சார் நண்பரு மிக அடிப்படையான ஒரு கேள்வியை எழுப்பினார். ஏயா கொள்கை வேறு கூட்டணி வேறுங்கிறீங்களே, உங்களுடைய அடிப்படை கொள்கை திராவிடம் அண்ணா, இந்த ரெண்டுக்கு நேர் எதிரானது. அடிப்படை கோட்பாடுகள் அனைத்துக்கும் விரோதமானது, கொடுமையானது. திராவிட இயக்க சித்தாந்தத்தையே நாங்க எதிர்க்கிறோம். எம்ஜிஆர் சொன்னாரு இருமொழி கொள்கையை காப்பாற்ற இரட்டை குழல் துப்பாக்கி போல இருப்போம்னு. இல்ல நாங்க மும்மொழி கொள்கை தான், அதுக்காக கையெழுத்து இயக்கம் நடத்துறோம். இப்படி நான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு போகலாம். அதை விட கொடுமை மாநில சுயாட்சி எப்படி எல்லாம் பறிக்கிறாங்க, எப்படி பந்தாடுறாங்க. நீட்டை பத்தி கூட கேட்டாரு. ஆமா இன்னும் விளக்கு கிடைக்கல, ஆனா விளக்கு தராது மோடி அரசு, பாஜக அரசு. அந்த பாஜகவோட எப்படி கூட்டணி கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் இந்த கொள்கைகள் எல்லாம் என்ன ஆகும்னு பொன்ராஜ் கேட்டாரு. அதற்கு பதில் சொன்னாரா? அதற்கு பதில் சொல்ல வேற எங்கிட்ட போயிட்டாரு. நன்றி திரு பொன்ராஜ். இங்க எதிரணியில் ஒன்று சேர